Hello dears, I hope you all doing great. இந்த vlogல எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பொங்கல் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா பாப்பா வந்ததுக்கு அப்புறமா நாங்க செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் பொங்கல், அதுவும் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் பொங்கல். எங்களோட பொங்கல் ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப ஹாப்பியாவும் இருந்தோம். நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பொங்கல் வந்தாலே போதும் வீட்டு முன்னாடி அழகா கலர் கோலமெல்லாம் போடுவாங்க. எனக்கு வந்து கோலம் போட தெரியும். ஆனா ரொம்பலாம் அழகா போட தெரியாது. ஏதோ போடுவேன். நான் வந்து எப்படின்னா புக்கில் பார்த்தோ இல்லை யூடியூப்பில் பார்த்தோ இல்லை பக்கத்து வீட்டில் கோலம் போடுறது பார்த்தோ அந்த மாதிரி காப்பி அடித்தாலாம் எனக்கு கோலம் போட தெரியாது. எனக்கு எப்போ அந்த நேரத்துக்கு எப்படி கோலம் போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி போட்டுருவேன். அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, எனக்கு வந்த மாதிரி நான் கோலம் போட்டுருவேன். தேங்க் காட் இது வரைக்கும் நான் போட்ட கோலம் யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போடுவேன். அது நல்லா தான் இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். நியூ இயர் அன்னைக்கு அண்ட் பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டு முன்னாடி போடுறத விட எங்கள் ஆண்டி வீட்டு முன்னாடி நான் தான் கோலம் போடுவேன். எவ்ரி இயர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் தான் எங்கள் ஆண்டி வீட்டு முன்னாடி கோலம் போட்டுட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து பொண்ணு கிடையாது. அவங்கள ஆண்டிக்குமே கோலம் போட தெரியாது. அதனால நான் தான் அவங்க வீட்டு முன்னாடியும் கோலம் போடுறது. அவங்க வீட்டு முன்னாடி கோலம் போட்டதுக்கப்புறமா எங்கள் வீட்டு முன்னாடி வந்து கோலம் போடுவேன். நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். நடுவில் ஏதாவது தெலுங்கு வேர்ட்ஸ் வந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அது வேர்டு உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக மீனிங் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன். பை சான்ஸ் ஏதாவது ஃப்ளோவில் தெலுங்கு வேர்ட்ஸ் வந்துன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஷார்ட் வீடியோனா 1 மினிட்ன்றதுனால நான் செக் பண்ணி எகெயின் அண்ட் எகெயின் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். இது வந்து லாங் வீடியோன்றதுனால என்னால் செக் பண்ண முடியாது. அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ கம்மிங் டு தி vlog, எங்களுக்கு வந்து பொங்கலை விட மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான் நல்லா செலிப்ரேட் பண்ணுறது. அன்றைக்கி தான் சூரிய பொங்கல் எல்லாம் வச்சு படைக்கிறது. அன்றைக்கி வந்து நானும் அம்மா 2 பேர் சேர்ந்து தான் குக் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு குக் பண்ணுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பொங்கல்லேருந்து ஆரம்பித்தோம். அன்றைக்கி அம்மா தான் பொங்கல் வச்சுருந்தாங்க. நான் பெரும்பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வச்சதுனால அன்றைக்கி வந்து அம்மா தான் வச்சுருந்தாங்க. இது நான் சொன்ன எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல. நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் பூசணிக்காய் கட் பண்ணதே கிடையாது. இவ்வளோ ஹார்டாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் நினச்சி பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த பூசணிக்காய்க்கு பெரிய வார் நடந்துச்சுன்னே சொல்லலாம் அன்றைக்கி. ஆனால் ஃபைனலாக வின் பண்ணது என்னமோ பூசணிக்காய் தான். பாருங்கள் இப்போது பூசணிக்காய் மேலே இருக்கிற ஸ்கின் பீல் பண்ண தெரியாமல் நான் கை கட் பண்ணிக்கிட்டு தான் மிச்சம். அதனால தான் எனக்கு பூசணிக்காய்க்கு நடந்த வாரில் பூசணிக்காய் வின் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் இந்த பொங்கலுக்கு பூசணிக்காய் செஞ்சு அதோட அடுத்த பொங்கல் அன்றைக்கி தான் செய்கிறது. நடுவில் எப்பயுமே பூசணிக்காய் வாங்கி செஞ்சது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஞாபகமும் இல்லை. எங்கள் அம்மா இந்த பாரம்பரியமெல்லாம் ரொம்ப கடைப்பிடிப்பாங்க. ஈவன் இந்த பூசணிக்காயில் கருவேப்பிலை கூட ஆட் பண்ண மாட்டாங்க. கருவேப்பிலை மோஸ்ட் எல்லா கறியிலுமே நம்ம ஆட் பண்ணுவோம்ல. ஏமா ஆட் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணக்கூடாது, ஈவன் காரம் கூட எதுவுமே போடக்கூடாது, ஓன்லி வரமிளகாய் காரம் மட்டும்தான் சேர்க்கறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி தான் எங்கள் வம்சத்தில் தலைமுறையாக பூசணிக்காய் செய்வாங்களாம். அண்ட் பொங்கல் வைக்கிறப்போ நெய் கூட எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. பொங்கல் செய்கிறப்ப பால் ஊற்றிட்டு அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெல்லம், அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட் சேர்த்துப்பாங்க. இதில் வந்து நெய் எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி நானும் அம்மா சேர்ந்து தானே குக் பண்ணியிருந்தோம். பொங்கல் ஆகிட்ட பிறகு நான் எப்பயும் போல் நெய்யில் வறுத்து சேர்க்கலான்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுத்துட்டு இருந்தேன்னா அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சுவாமிக்கு அதாவது சூரிய பொங்கல் படைக்கிறப்போ இந்த மாதிரி தான் சேர்க்கறது. இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, எப்பயும் போல் சமையலெல்லாம் சேர்க்கக்கூடாது, இதுக்குன்னு சில பாரம்பரியமெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி தான் சமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சமைக்கிறது பார்க்குறேன். இது வரைக்கும் பொங்கல் அப்போ உங்கள் அம்மா சமைக்கிறது நீங்கள் பார்த்தது இல்லையான்னு நிறைய பேருக்கு டவுட் வரல. நான் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பக்கத்தில் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எவ்ரி இயர் பொங்கல் நாங்கள் திண்டிவனம் போயிடுவோம். அதாவது எங்கள் நாயனம்மா வீட்டுக்கு, டேடியோட அம்மா வீட்டுக்கு போவோம். அங்கே வந்து அம்மா தான் மொத்தமே குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. நான் கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டேன். அங்கே வந்து இங்கே நான் எங்கள் வீட்டில் என்ன ஒர்க் செய்வோனோ அந்த ஒர்க்ஸ் எல்லாமே அங்கே நான் பார்த்துப்பேன். அம்மா வந்து குக்கிங் பார்த்துப்பாங்க. அப்போ வந்து நான் குக்கிங் பார்க்க மாட்டேன். அம்மா தான் கம்ப்ளீட்லி குக்கிங் எல்லாமே பார்த்துக்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அம்மா குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் நிறைய எங்களை மாதிரி பசங்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ரெடி ஆகிட்டு பக்கத்தில் வந்து கைனிங்கெல்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் மோஸ்ட்லி அம்மா எந்த அளவுக்கு குக் பண்ணுறாங்க, இல்லை எந்த அளவுக்கு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூரிய பொங்கல் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணணுமா, இதுதான் சேர்க்கணும், அதுதான் சேர்க்கணும்னு அம்மா ஒவ்வொரு விஷயமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன். நம்ம வந்து சூரிய பொங்கல் வச்சுட்டு பிறகு இங்கே வெளியே படைக்கிறதுக்காக காய்கறி, ஃப்ரூட்ஸ் அண்ட் மஞ்சள் கொம்பு வேறு என்னமோ வச்சு படைப்பாங்க. அதெல்லாம் இங்கே எதுவுமே கிடைக்காது. வேப்பிலை, மாங்காய் மரம், அதுக்கப்புறம் வேணும் ஒயிட் கலரில் ஒரு மாதிரி கிராஸ் மாதிரி எடுத்துன்னு வந்திருந்தாங்க டேடி. அதெல்லாமே எங்கள் கார்டன்லேருந்து தான் பறித்தது. வெளியே எங்கேயுமே எதுவுமே வாங்கினது கிடையாது. அண்ட் எதுவுமே கிடைக்காது கூட.
ஆக்சுவலி நாங்க கரும்பு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒரு கடையா ஏறி இறங்கி கேட்டாலும் எங்கேயுமே கரும்பு இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இங்க வந்து யாருமே கரும்பு வச்சு படைக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. எங்களுக்குன்ட்டு அந்த 3 கரும்பு இருந்தது போல. அந்த 3 கரும்பு மட்டும் கொஞ்சம் தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி இல்லன்னா நாங்க சூரிய பொங்கல் வச்சு படைக்கிறப்போ கரும்பே இருந்திருக்காது. அண்ட் சூரிய பொங்கல்னா நெறைய பேர் சூரியன் வரதுக்கு முன்னாடி வச்சுடுவாங்க. அப்படி வந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் வைக்கலாம். ஆனா நல்ல நேரத்தில வச்சு படைக்கணும். அவ்வளோதான். அன்னைக்கு வந்து 12 மணிக்குள்ள படைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் கடகடன்னு அம்மாவும் நானும் சேர்ந்து ஒர்க் எல்லாமே பார்த்துக்கிட்டோம். சீக்கிரமாவே குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டோம். நான் 9:30க்குள்ளேயே எங்களோட குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்ன குக்கிங் பண்ணிட்டு எல்லாம் ஹரிபரியா இருக்கும். கிச்சன் எல்லாமே கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருந்தது. அதனால கவுண்டர் டாப் அந்த கிச்சன் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, கிச்சன் வரைக்கும் ஒரு தடவ பெருக்கி விட்டுட்டேன் நீட்டா. மத்த 2 ரூமே நல்லா நீட்டா தான் இருந்தது. காலையில தொடச்சு வச்சதப்போ எப்படி இருந்ததோ அந்த மாரி தான் இருந்தது. அதனால கிச்சன் மட்டும் கிளீன் பண்ணிட்டு பெருக்கி விட்டுட்டேன். அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ணாவுமே அவங்க மாமியார் வீட்லேருந்து வந்ததுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து படைக்கணும். அதனால முன்னாடியே வந்து இந்த தோரணமெல்லாம் எதுவுமே கட்டல. அதனால இப்போ தோரணமெல்லாம் கட்டிட்டு இருந்தேன். அம்மா வந்து வாழை இலை பறிச்சுட்டு வரதுக்காக வெளியே போயிருந்தாங்க. இங்க வாழை கிடைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். எப்படியோ எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆண்டி வாழை மரம் வச்சிருக்காங்க. எப்பயுமே எங்க வீட்ல எந்த பண்டிகை படைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க வீட்ல இருந்து தான் பறிச்சுட்டு வருவோம். இப்போல்லாம் வாழை இலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த ஆண்டியுமே ஒரு மரம் தான் வச்சிருந்தாங்க. அதுவுமே இலைங்க எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதனால நாங்களே இனிமே எங்க கார்டன்ல வளர்க்கறதா பிளான் இருக்கு. பார்க்கலாம். தோரணம் கட்டுறதெல்லாம் எங்க டாடியோட டியூட்டி. அப்போ வந்து இந்த நூல் கயிறுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அது வந்து கொஞ்சம் தடிசா இருக்கும். அந்த கயிறுல தான் கட்டுவாங்க. அது வந்து எங்க வீட்டுக்கு காலி ஆயிடுச்சு. அதனால பூணூல்ல தான் நான் கட்டியிருந்தேன். இதுவரைக்கும் இந்த மா இலை தோரணம் கட்டினதே கிடையாது. பாருங்க எவ்வளோ நெருக்கமா கட்டியிருக்கேன். ஆக்சுவலி வாசப்படிக்கு பத்தவே இல்ல. கொஞ்சம் நெருக்கமா கட்டியிருக்கவே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த தோரணம் மட்டும் தான் கட்டுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா பூவெல்லாம் நல்லாவே கட்டுவேன். இந்த வாசப்படி ரொம்ப ஹைட் அதிகமா இருக்குன்றதுனால அண்ணா தான் இந்த தோரணம் எல்லாமே வாசப்படிக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ரெடி ஆக வேண்டியது காலையில நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நார்மல் அதுவுமே புது ட்ரெஸ் தான். ஆனா நார்மல் எனக்கு வேலை செய்யறதுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மாரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு எனக்கான பொங்கல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான் என்னோட லுக்ல எப்பயுமே ஒரே விஷயம் ஹைலைட்டா இருக்குதுன்னா, அது என்னோட இயரிங்ஸ் மட்டும்தான். அடிக்கடிக்கு என்னோட இயரிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் ஹைலைட் பண்றதுமே என்னோட இயரிங்ஸ் மட்டும்தான். ஈவன் செயின் இல்ல ரிங்ஸ் வாட்டெவர் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணவே மாட்டேன். ஹேர் ஸ்டைல் கூட ஏதாவது ஃபங்ஷனுக்கு போறப்ப தான் மாத்துறது. அண்ட் இயரிங்ஸ் கூட சேர்த்து ஹேர் ஸ்டைலும் மாத்திட்டு போவேன். மத்தபடி வீட்ல இருந்தேன்னா, நான் ஹைலைட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இயரிங்ஸ் மட்டும்தான். யாருக்கு எப்படினாலும் எனக்கு தெரியாது. என்னோட ஃபேஸ்க்கு இயரிங்ஸ் ஹைலைட் பண்ணாலே நல்லா இருக்க மாரி இருக்கும். பொங்கல் முன்னாடி நாள்லேருந்து எனக்கு சரியான ஃபீவர். என்னோட ஃபேஸ் பார்த்ததுனால தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் இல்ல ரொம்பவே டல்லா இருந்தது. பட் எப்படியோ ஒண்ணு மேனேஜ் பண்ணி அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். நார்மலா வீட்டு வேலை செய்றது ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் இந்த மாரி ஃபெஸ்டிவல் டைம்ல ஒருத்தரே வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா முடியாத ஒரு விஷயம். அதனால எப்படியோ ஒண்ணு மேனேஜ் பண்ணி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி நல்லபடியா பூஜையும் பண்ணியாச்சு. சின்ன அண்ணா மாலை போட்டிருக்கிறதுனால பூஜை ஒர்க்ஸ் எல்லாமே அண்ணா தான் பார்த்துக்கிட்டாங்க. பூஜை ரூம் கிளீன் பண்ணுறது, பூ மாற்றி வைக்கிறது, திரி மாற்றி வைக்கிறது, வாட்டெவர் பூஜை ஒர்க்ஸ் எல்லாமே அண்ணா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதனால இந்த ஒர்க்கில் இருந்து மட்டும் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன். வெளிய சூரிய பொங்கல் வைக்கிறப்போ அண்ணா விளக்கேத்திருந்தாங்க. உள்ள பூஜை ரூம்ல வந்து அம்மா விளக்கேத்திருந்தாங்க. எங்களுக்கு எந்த மாரி வழக்கம் இருக்குன்னா, எந்த ஃபெஸ்டிவலுக்கா இருந்தாலும் சரி, எந்த மாரி படையல் போடுறதா இருந்தாலும் சரி, 3 இலை வச்சு படையல் போடுற வழக்கம் தான் இருக்கு. அதனால பூஜை ரூம்ல இருக்கட்டும், இல்ல சூரிய பொங்கல் வச்சு படைக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்ப படைக்கிறதா இருந்தாலும் சரி, எங்க வீட்ல 3 இலை போட்டு தான் படைக்கிறது. அன்னைக்கு நாங்க என்னென்ன செஞ்சோம்னா, அம்மா வந்து பொங்கல் வச்சிருந்தாங்க, வடை நான் செஞ்சிருந்தேன். அப்பளமே அம்மா தான் செஞ்சிருந்தாங்க. இது கூடவே சாம்பார் அண்ட் பூசணிக்காய் பொரியல் அம்மா செஞ்சிருந்தாங்க. நான் வந்து வாழைக்காய் பொரியல், சொரக்காய் பாயாசம் செஞ்சிருந்தேன். அண்ட் இது கூட ஒயிட் ரைஸுமே செஞ்சிருந்தோம். ஆனா சுவாமிக்கு ஒயிட் ரைஸ் வச்சு படைக்கக்கூடாதுன்றதுனால வெறும் பொங்கல் வச்சு, ரிமைனிங் இருக்கிற வெஜ்ஜஸ் எல்லாமே வச்சு படைச்சிருந்தோம். எங்களுக்கு வந்து எந்த மாரி வழக்கம் இருக்குன்னா, இந்த 2 பொங்கல்லாம் வச்சு படைப்பாங்க. நானுமே நெறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். அந்த மாரி வழக்கம் எதுவுமே கிடையாதாம். ஒரே பொங்கல் மட்டும் தான் வைப்பாங்க. அதுவுமே வீட்டுள்ள வச்சுட்டு வெளிய வந்து சூரியனுக்கு படைப்பாங்களாம். வெளிய பொங்கல் வச்சு படைக்கிற வழக்கம் எதுவுமே கிடையாதாம். எனக்கு வந்து இந்த வெளிய வராண்டா இல்லன்னா வெளிய எந்த இடத்துல அதுவும் சரி, வெளிய பொங்கல் வச்சுட்டு சுவாமிக்கு படைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லன்றதுனால, வீட்ல பொங்கல் வச்சுட்டு வெளிய எடுத்துன்னு வந்து இந்த மாரி சூரியனுக்கு படைக்கிறது. நானுமே எங்க அம்மாகிட்ட நெறைய தடவ கேட்டுருக்கேன்ம்மா, வெளிய பொங்கல் வச்சுட்டு வெளிய படைக்கலாமா? வீட்டுள்ள வேண்டான்னு சொல்லிருவேன். ஆனா இந்த மாரி ட்ரெடிஷன் நம்மளுக்கு இல்லன்றதுனால அம்மா வேணான்னு சொல்லிடுவாங்க. பட் எனக்கு வெளிய பொங்கல் வச்சுட்டு சுவாமிக்கு படைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் என்ன பண்றது நம்மளோட ஃபேமிலி ட்ரெடிஷன் எப்படியோ அந்த மாரி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அன்னைக்கு வந்து வெளிய சூரியனுக்கு படைக்க சொல்ல சின்ன அண்ணாவும், பெரிய அண்ணாவும் தேங்காய் உடைச்சு ஹாரத்தி காட்டியிருந்தாங்க. உள்ள பூஜை ரூம்ல வந்து நான் தேங்காய் உடைச்சு ஹாரத்தி காட்டியிருந்தேன்.
எங்க பாப்புக்குட்டி அழகா சாமி கும்பிட்டுருந்தா. அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கு இந்த பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் போச்சு. பெரியண்ணாக்கு மாட்டுப் பொங்கல் அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு இங்க படைச்சுட்டு, ஈவினிங்கு சென்னை கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஆஃப்டர்நூன் மேல இங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அண்ணா அவங்களோட மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா, கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டுக்கு அப்புறமா தான் சென்னை கிளம்ப போறாங்க. போகி, பொங்கல், மாட்டுப் பொங்கல் இந்த 3 நாளுமே பிரணயா, அண்ணி, அண்ணா, பெரியண்ணா எல்லாருமே நம்ம கூடயே தான் இருந்தாங்க. அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ற பொங்கல்லாம் இது. ஆக்சுவலி இந்த பொங்கலுக்கு நாங்க பாப்பா கூட செலிப்ரேட் பண்ணுவோன்ட்டு லாஸ்ட் இயர் நாங்க நெனச்சு பார்த்ததே இல்ல. அவ்ளோ ஸ்பெஷலான பொங்கல் எங்களுக்கு இது. அவ்ளோ மெமரபிளான பொங்கலும் கூட. இந்த மாதிரி தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் நல்லா ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது. நம்ம சேனல்ல லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி 1 மந்த் கிட்ட ஆகுது. இதுக்கப்புறம் நான் ரெகுலரா லாங் வீடியோ போட ட்ரை பண்றேன். அவ்வளோதான் நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதுவரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.